வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கே.எஸ். நாகராஜன் எழுதின மௌனம்ன்ற புத்தகத்திலிருந்து 18வது தலைப்பான நல்லவை 40 என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் கே.எஸ். நாகராஜன் ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய 40 விஷயங்களை பற்றி 40 வாக்கியங்களாக தொகுத்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வாக்கியங்களையும் வரிசையாக பார்ப்போம். முதலாவது, மௌனம் இறைவனின் மொழி. பணிவு, அமைதி, மௌனம் இவை ஞானத்தின் அறிகுறிகள். ஆகவேதான் ஞானிகள் அதிகம் பேசுவதில்லை. இரண்டாவது, எது வந்தாலும் அதை ஆண்டவனின் விருப்பம் என ஏற்றுக்கொள்க. எது சென்றாலும் அதுவும் ஆண்டவனின் விருப்பமே என ஏற்றுக்கொள்க. எதையும் ஒன்றாக எண்ணும் சமநிலை மனப்பக்குவம் வந்துவிட்டால் எந்த கஷ்டமும் நம்மை பாதிக்காது. மூன்றாவது, நான் என்ற அகங்காரத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டால் உங்கள் மனம் தூய்மையடைகிறது. அதன் மூலம் மேலான மெய்யறிவை, அதாவது இறை உணர்வை உணர்வதற்கு நீங்கள் தயாராகிறீர்கள். நான்காவது, தோல்வி ஒவ்வொன்றும் வெற்றிப்படியாகும். அதேபோல் நாம் செய்யும் தவறுகளும் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளும் படிகட்டாகும். ஐந்தாவது, தினமும் இரவு நீங்கள் உறங்கச் செல்லும் முன் அன்று நடந்த நிகழ்ச்சிகளை ஒரு முறை நினைத்து பாருங்கள். தவறு செய்திருந்தால் ஆண்டவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். நல்லவை செய்திருந்தால் அந்த பலனை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள். இது உங்களை நீங்களே ஆத்ம பரிசோதனை செய்வதாகும். ஆறாவது, உண்மையான அன்பு என்பது கொடுப்பது மட்டுமே. அங்கே வியாபாரமோ பரிமாற்றமோ கிடையாது. ஏழாவது, தவறு செய்யாத மனிதன் இல்லை. செய்த தவற்றை உணராதவன் மனிதனே இல்லை. எட்டாவது, தியானம் செய்யுங்கள். அது சீக்கிரமே உங்களை எல்லா விதமான துக்கங்களிலிருந்தும் விடுபட வைக்கும். ஒன்பதாவது, மலைகளில் மலைவாழ் மக்கள் பலர் வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கடவுளின் தரிசனம் கிட்டிவிட்டதா என்றால் இல்லை. ஆகவே ஞானத்தை அசைவற்ற மலையிடமிருந்து தெரிந்து கொள்வதை விட ஓர் ஆத்ம ஞானியிடமிருந்து, அதாவது ஒரு குருவிடமிருந்து தெரிந்து கொள்வதுதான் மிகவும் நல்லது. பத்தாவது, சதையும் எலும்பும் கூடிய கட்டான உடல்தான் நீ என்று எண்ணிவிடாதே. அது ஒரு துன்ப கூடே தவிர வேறொன்றுமில்லை. 11வது, தன்னை அறிந்தவன் மரணத்தையும் அறிகிறான். அவன் கட்டளையிட்டால்தான் மரணம் அவனிடம் நெருங்க முடியும். 12வது, நம்பிக்கையாலும் பக்தியாலும் மட்டுமே தெய்வீக காட்சிகளை காணும் நிலை கிடைக்கும். 13வது, மனம் சஞ்சலப்பட்டு அலைமோதும் வரையில் அதில் ஆத்மாவின் தெளிவான பிம்பத்தை காண முடியாது. ஆகவே அமைதியை நாடுங்கள். 14வது, அகத்தில் இருக்கும் ஆண்டவனை அறிந்தால்தான் அவரை புறத்திலும் காண முடியும். 15வது, மனம் சுத்தமாய் இருந்தால்தான் அதை இறைவன் தான் குடியிருக்கும் கோவிலாக ஏற்றுக்கொள்கிறான். 16வது, இன்பம் வரும்போது அதனால் கிடைக்கும் பலன்களை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்துவிட்டால் துன்பம் வரும்போது அந்த பாரத்தை அவனே தாங்கிக் கொள்வான். 17வது, இறந்த பின்னே எதுவுமே கூட வராது. நாம் செய்த புண்ணிய பாவம் மட்டுமே கூட வரும். 18வது, வாழ்க்கையில் வளர்ச்சி வரும் பொழுது அடக்கமும் வளர வேண்டும். இல்லையெனில் தூக்கி வைத்து பேசியவர்கள் எல்லாம் சிறு சறுக்கம் வந்தாலும் கீழே தூக்கி போட்டு விடுவார்கள். 19வது, சொந்தமோ பந்தமோ அல்லது செல்வமோ எதுவும் சாஸ்வதம் கிடையாது. இறைவனின் திருவடியே சாஸ்வதம், அதாவது நிரந்தரமானது. 20வது, பிறவாமை வேண்டும்.
ஒருவேளை மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்று ஈசனிடம் வேண்டுங்கள். 21வது, உதாரணம் இல்லாமல் சொல்லும் விஷயங்கள் உபதேசமாகத்தான் இருக்கும். உதாரணம் காட்டிச் சொல்பவைகள் உண்மையாக இருக்கும். உண்மை கேட்பவர்கள் மனதில் பதிந்துவிடும். 22வது, திக்கற்ற முதியோரை காத்திடுங்கள், அதுவே முக்தி பெற வழி என்று நம்பிடுங்கள். 23வது, உயிரை விட்டவுடனே உடலை சுட்டெரித்து விடுவார்கள் சுற்றத்தார். ஆகவே இருக்கும் வரை இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள். 24வது, தாய் சொல்லித்தான் தந்தையை அறிகிறோம், குரு காட்டித்தான் தெய்வத்தை காண முடியும். ஆகவே குருவை நாடுங்கள். 25வது, வாழ்க்கையை சாஸ்வதம் என்றெண்ணி பசித்தவருக்கு ஒரு பிடி அன்னம் கூட அளிக்காமல் யமன் வரும் பொழுது வருந்தி என்ன பயன்? 26வது, செல்வம் வரும் பொழுது நிதானமாய் இருங்கள், அடக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள், முடிந்தவரை இல்லாதவருக்கு உதவுங்கள், கஷ்டம் வரும்போது இறைவனிடம் சரணடையுங்கள். 27வது, மாயையான உலகில் இருப்பது பொய், போவதுதான் மெய் என்றெண்ணி ஒருவருக்கும் தீங்கு எண்ணாதிருங்கள். 28வது, அன்பினால் தர்மம் பிறக்கிறது, தர்மத்தினால் தியாகம் பிறக்கிறது. அன்பும் சேவையும் மனித குலத்தின் உயிர் நாடி. 29வது, இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதுதான் நீங்கள் இறைவனுக்கு படைக்கும் நெய்வேத்தியமாகும். 30வது, மனிதன் பற்றுகின்ற பொருட்களெல்லாம் அவனை பற்றி கொள்ளும், பற்றை விட்டுவிடுங்கள், பற்றியவை பற்றற்று போய்விடும். 31வது, ஏளனம் செய்வது எளிது, ஆனால் ஏளனம் என்றும் ஏளனம் செய்தவரையே ஏளனப்படுத்தும். ஆகவே நாக்கிற்கு சிரமம் கொடுக்காதீர்கள். 32வது, அன்பை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினால்தான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும். 33வது, அதிகம் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். 1000 சொற்கள் பேசுவதை விட ஒன்றே ஒன்று உண்மைக்காக பேசுவது சிறந்தது. 34வது, காலச்சக்கரத்தின் அச்சுதான் கடவுள். வெளி விளிம்பிலிருந்து அச்சை நோக்கி நகருங்கள். காலம் உங்களை சுற்றி சுழலட்டும், அப்போது நீங்கள் காலத்தோடு சேர்ந்து சுழல மாட்டீர்கள். 35வது, இளமையின் வேகத்தில் இன்று ஆட்டம் போடுபவர்கள் நாளை முதுமையில் தோல் சுருங்கி அளப்போவதை மறந்து விடுகிறார்கள். ஆகவே எல்லா நிலைகளிலும் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். 36வது, இறைவனிடம் சங்கமமாகும் வாழ்க்கை வேறு வேறு வடிவங்களில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே இறைவனோடு சங்கமமாகும் வழியை தேடுங்கள். 37வது, தன்னிடம் இருப்பதை தவறாக பயன்படுத்துபவனே ஏழை, அதை சரியாக பயன்படுத்துபவனே செல்வந்தன். 38வது, புகழை பெறுவதிலும் கொடுப்பதிலும் எச்சரிக்கை தேவை. தகுதியும் உண்மையும் இருந்தாலும் கூட புகழின் வார்த்தைகளில் செவிடாகவும் ஊமையாகவும் இருப்பது நல்லது. ஏனெனில் அது அகங்காரத்திற்கு வழிவகுத்துவிடும். 39வது, எளிமையும் நேர்மையும் இருந்தால் போதும், 1000 வெளிவேஷங்களை வென்றுவிடலாம். 40வது, பயத்தையும் கோபத்தையும் விட்டவனும் இறைவனிடம் சரணடைந்தவனும் மன தூய்மை உள்ளவனும் எந்த ஆசையுடன் இறைவனை அணுகினாலும் அதை அவர்களுக்கு இறைவன் அருளுகிறார். இத்துடன் KS நாகராஜன் இந்த பகுதியை எழுதி முடிக்கிறாரு. அடுத்த பதிவிற்காக காத்திருங்க. நன்றி.